ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பு ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்புவோட பர்த்டே ஸ்பெஷலாக எக்கச்சக்கமான அப்டேட்ஸை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ண நம்ம சிம்பு ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா டீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி நம்ம சிம்புவோட லைனப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மணிரத்னம் டைரக்ட் பண்ணுற தக் லைஃப் மூவி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பு வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம சிம்புவோட STR49. ஸோ இந்த திரைப்படத்தோட அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து நம்ம சிம்புவோட பர்த்டே ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தை வந்து யார் வந்து டைரக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்திங்கன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு காலேஜ் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகிற ஒரு ஆக்ஷன் மூவியாக வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த போஸ்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணியிருந்தாங்க எ மோஸ்ட் வாண்டட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பு ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு விஷுவல் ட்ரீட்டாக வந்து இருக்க போகுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்புவோட 50வது திரைப்படம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பு ஃபேன்ஸுக்கு நம்ம சிம்பு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ட்விஸ்டான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ நம்ம சிம்பு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக தயாரிப்பு நிறுவனத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காரு. அதுவும் நம்ம சிம்புவோட 50வது திரைப்படத்தை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தயாரிக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பு நிறுவனத்தோட முதல் திரைப்படமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ STR50 இந்த திரைப்படத்தை வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் தேசிங்கு பெரியசாமி. ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமாக வந்து ரெடியாக போகுது. இந்த திரைப்படமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பு ஃபேன்ஸுக்கு வந்து பயங்கரமான ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்க போது. ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தை வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்புவோட 51வது திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தை வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து. ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரியாக வந்து ரெடியாக போகுது. இந்த திரைப்படத்தோட டைட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. காட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்போட பர்த்டே ஸ்பெஷலாக டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பு ஃபேன்ஸுக்கு வந்து பயங்கரமான ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வல்லவன் திரைப்படம் மாதிரி இந்த திரைப்படமும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்போட லைனப்பில் பயங்கரமான மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பு ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு சூப்பரான கதைக்களத்தை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சிம்புவோட லைனப்பில் இருக்க திரைப்படத்திலே நீங்கள் வந்து எந்த திரைப்படத்துக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.